SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஆவுடையார் கோவில் சிறு காலசந்தி கட்டளை மற்றும் சொத்துக்களை சட்டவிரோதமாக வாங்கியவர்கள் இனி உரிமை கோர முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நாகேந்திரன். நாகேந்திரன், வணக்கம். நீதிமன்ற உத்தரவு குறித்தான விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். காரைக்குடி அருகே இருக்கக்கூடிய நேமத்தான்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் எங்களது முன்னோர் புதுக்கோட்டை மன்னரிடம் இருந்து ஆவுடையார் கோயில், சித்திரம்பூர் உள்ளிட்ட கிராமங்களில் 18ஆம் நூற்றாண்டில் சுமார் 400 ஏக்கர் நிலத்தினை விலைக்கு வாங்கி அதில் வரும் குத்தகை மூலமாக ஆவுடையார் கோயில், பத்மநாத சுவாமி திருக்கோயிலில் சிறுகால சந்ததி கட்டளை, அன்னதானம் உள்ளிட்ட இறைப்பணிகள் செய்து வந்தனர். பின்னர் அவரது வாரிசுகள் அந்த நிர்வாகத்தை பார்த்து வந்தார்கள். இந்த நிலையில் மேற்படி கோவில் நிலத்தில் பயிர் செய்து வந்த பேராவூரணியை சேர்ந்த சிதம்பரம் என்பவர் கோவில் நிலத்தில் ஒரு பகுதியை விலைக்கு கேட்டுள்ளார். ஆனால் குடும்பத்தார் தர மறுத்ததால் தாமே பரம்பரை அறங்காவலர் என்று புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்றத்தை ஏமாற்றி மனு தாக்கல் செய்து உரிய அந்த தரப்பினர் சேர்க்காமல் 2018ஆம் ஆண்டு ஒரு உத்தரவினை பெற்றார். அந்த உத்தரவின் பெயரில் சுமார் 2 கோடி மதிப்பிலான மேற்படி கட்டளையின் நிலத்தினை தனது மகனும் வேறு சிலருக்கு விற்று விட்டார். பின்னர் தான் இது குறித்து எங்களுக்கு தெரிய வந்ததின் அடிப்படையில் அந்த நீதிமன்ற ஆவணங்களை பெற்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் சீராய்வு மனு தாக்கல் செய்ததாகவும், இந்த வழக்கை ஏற்கனவே விசாரணை செய்த நீதிமன்றம் இந்த சொத்துக்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி ஸ்ரீமதி முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன், நேமத்தான்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மனுதாரர் குடும்பத்தாருக்கு ஆவுடையார் கோவில், பத்மநாத சுவாமி திருக்கோயிலில் மண்டகப்படி உள்ளிட்ட மரியாதைகள் உள்ளன. இதில் சிறுகால சந்தி கட்டளை உள்ளிட்ட இந்த பூஜைகளும் இந்த குடும்பத்தாருக்கு சொந்தமானது. இந்த நிலையில் நீதிமன்றத்தை ஏமாற்றி மேற்படி சொத்துக்கள் பரம்பரை அறங்காவலர் என உத்தரவு பெற்றுள்ளார். இதன் மூலம் கோவில் சொத்துக்களை விற்று வருகின்றனர் என வாதிட்டார். வழக்கில் இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்த நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் என்ன சாராம்சம் வருகிறது என்று பார்த்தோம் என்றால், மனுதாரர் சுப்பிரமணியன் தாக்கல் செய்துள்ள மனுவுடன் ஆவணங்களை பார்க்கும்போது 1867 புதுக்கோட்டை மன்னரிடமிருந்து சொத்துக்கள் விலைக்கு வாங்கப்பட்டுள்ளது. மேலும் மனுதாரரின் முன்னோர்கள் இந்த சொத்தை விலைக்கு வாங்கி நிர்வாகம் செய்து வந்த அந்த விவரமும், ஆவுடையார் கோவிலில் திருக்கோவிலில் இருந்து மனுதாரர் குடும்பமே மேற்படி சிறுகால சந்ததி அந்த கட்டளையை நடத்தி வருகின்றனர் என தகவலில் விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சிதம்பரம் என்பவர் தான் பரம்பரை அறங்காவலர் என்ற நிரூபிக்கும் வண்ணம் விசாரணை நீதிமன்றத்தில் எந்த விதமான ஆவணங்கள் தாக்கல் செய்யவில்லை என்றும், எனவே அவர் கீழமை நீதிமன்றத்தில் பொய்யான காரணங்களை சொல்லி சட்டத்தின் தவறாக பயன்படுத்தி மேற்படி அந்த மனு தாக்கல் செய்துள்ளதாகவும், புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்வதாகவும், விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பு மூலம் விற்கப்பட்ட கோவில் நிலங்களை, அறங்காவலர் சொத்துக்களையும் பதிவு செய்த ஆவணங்களை ரத்து செய்ய உத்தரவிட்டு இந்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.